இங்கெல்லாம் ஒரு டீம் அப்படியே குரூப்பாக இருக்குது உங்களுக்கு. ஆனால் ஃபஸ்ட்டு உங்கள் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். ஃபஸ்ட்டு தம்பி கை கட்டாது, யார்ட்டுக்கும் கை கட்டக்கூடாது. ஸ்போர்ட்ஸ் விளையாடுறது வந்து பெரிய விஷயம் இந்த ஜென்ரேஷன் ஜென்சி. ஆனால் அவங்களாம் ஃபோனு கையமாக சுற்றிட்டு இருக்கிறாங்க. சில பேர் ட்ரக்ஸுக்கு அடிக்ட் ஆகிட்டாங்க. அது அடிப்படையில் உங்களை பாராட்டுறேன் நான். நீங்கள் வந்து முன் வந்து இவ்வளோ விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்குது. தயவுசெய்து யாராவது அது மாதிரி ஸ்டூடெண்ட்டு ஏதாவது காமன் மேனை பார்த்து இன்சிஸ்ட் பண்ணுங்கள். நாங்கள் ஒரு ரீஹாபிலேஷன் சென்டர் மட்டும் இல்லாமல் ஸ்போர்ட்ஸ் ஓரியன்டாக எப்படி பசங்களை கொண்டு போகணும். ஏன்னா ட்ரக்ஸ் தான் இங்கே பெரிய பிரச்சனையாக போயிட்டுருக்கு. அடுத்த ஜென்ரேஷனே இருக்காது உங்களுக்கு. அது மாதிரி நிலைமை ஆகிட்டுருக்கு. சின்ன பசங்கள்லேருந்து எல்லாமே ரொம்ப அடிக்ட் ஆகிட்டாங்க. எனக்கு ஸ்போர்ட்ஸுக்கு என்ன வேணால் சப்போர்ட் நான் பண்ணுறேன். ஓகே, எனிதிங் யூ நீட் லெட் மீ நோ. இது இல்லனா கிரவுண்ட் அங்க சைடுல கிரவுண்ட் எதுமே அங்க இருந்து எல்லாமே இல்ல அங்க ஓபன் பண்ணி கொடுக்க சொல்றீங்களா? அது அங்க ஆல்ரெடி இருக்குல்ல, காலேஜ்ல கிரவுண்ட் இருக்கு. பர்மிஷன் எல்லாரும் சண்டே டைம்ல அலோ பண்ணாங்கன்னா கரெக்ட்டா இருக்கும், பெட்டரா இருக்கும். ஏனா எல்லாருக்கும் இங்க தான் வந்து விளையாடணும். ஒரு பிட்ச்லயே ஒரு 8 டீம் 10 டீம் விளையாடும். அதுவும் அந்த மரத்துல எல்லாம் அடிச்சு வேற ஆப்ஷனே இல்ல, இதுதான் விளையாடி ஆகணும்னு விளையாடுறோம். ஒரு 8 டீம் ஐபிஎல் ஆடுவோம் சார். நாங்க அதே மாதிரி நாங்களே கிளியர் பண்ணிக்கினே அதுக்கும் பர்மிஷன் ஒண்ணு கொடுக்க மாட்டாங்க. ஜஸ்ட் இந்த முள்ளு செடி இது ஆர்மரோட கண்ட்ரோல் இருக்குது. அதனால அது ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு பேமெண்ட்டாக பண்ணியிருந்தோம். பிச்சுக்கு 300 360 பே பண்ணியிருந்தோம். இப்போ அது ஆக்சுவலாக நல்ல திடீர்னு ஸ்டாப் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக எக்ஸ்பெண்ட் பண்ணுறதுனா எப்போ எனக்கு கிரௌண்டை மூடுவாங்கன்னு தெரியாது. இதுவே எப்போ மூடுவாங்கன்னு தெரியாது. ஐடியாவே அதுதான் அவங்களுக்கு. ஏன்னா ஃபஸ்ட்டு காசு வாங்கினால போட முடியாது. காசு வாங்காதனால மேபி எப்போனா எப்போ வேணா இருக்குது. இது நாங்கள் உள்ள அவங்க அந்த ஃபோட்டோஸ் இருக்கிறனால தான் இப்போ நாங்கள் விளையாட பர்மிஷன் வாங்கி கொடுத்தா நாங்களே கூட க்ளீன் பண்ணிப்போம். அந்த சப்போர்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இங்கேயா இந்த முள்ளு செடிலாம் க்ளீன் பண்ணுறதுக்கு பர்மிஷன் வேணும். அது இருந்தால் நாங்கள் பண்ணிப்போம். அந்த சப்போர்ட் வேணும். டோன்ட் வரி. ஒரு ஸ்போர்ட்ஸ் பிளேயர், நான் பாஸ்கெட்பால் பிளேயர். அதனால் ஒரு ஸ்போர்ட்ஸ் பிளேயரோட கஷ்டம் தெரியும். ஸ்போர்ட்ஸ் தான் நம்மளும் ஸ்டார்டிங் இந்த லெவலில் தான் விளையாட ஆரம்பித்தோம். ஏன்னா அந்த டைமில் எல்லா ஸ்போர்ட்ஸும் விளாண்டோம். ஒரு ஸ்போர்ட்ஸ் எங்கெங்கே டைம் இருக்குது. நான் இப்போ என்டர்டைன்மெண்ட் கிடையாது. இங்கே கிரிக்கெட் விளாண்டா கிரிக்கெட், அங்கே ஹாக்கினா ஹாக்கி, ஃபுட்பால்னா ஃபுட்பால், பாஸ்கெட்பால். உங்களை பார்க்குற சந்தோஷமாக இருக்குது. சப்போர்ட் பண்ணுறேன். சரிங்களா? தேங்க்யூ. ஏதோ இருக்கார் இவர் ரெப்ரசென்ட் பண்ணுவார், எல்லாமே சொல்லுவார். தேங்க்யூ. டிஸ்டர்ப் பண்ணதுக்கு தப்பிக்காதீங்க. தேங்க்யூ.